கரா படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் வசூல் புத்தி உள்ளவன் வெற்றி பெறுறதில்லை, வெற்றி பெறுறவன் புத்திசாலியாக இருக்கிறது இல்லை. ஏன்னா ஆபாசம் இல்லை, குத்துப்பாட்டு இல்லை, ரெட்டையர்த்த வசனம் இல்லை. நானும் சரி படம் நல்லா ஓடும் நினச்சோம். மைக் மோகன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கதாநாயகத்தை 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மைக் மோகன் பிளே பாயாக தான் இருந்தார். பிளே பாய், லவர் பாய், சாக்லேட் பாய். கமலஹாசன் நடிக்க வேண்டிய எல்லா படங்களிலுமே மைக் மோகன் நடித்தார். அவரும் ஜாலியாக வந்து எல்லா நடிகையுடனும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூரா ஃபைட்டோ. லவ்வபிள் பாயாக இருந்தவர் இப்போ ஆக்ஷன் ஹீரோ ஆயிருக்காரு. என்னை வாழ வைத்துக் கொண்ட யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ராமராஜன் சாமானியன் பட வசூலை ஓவர்டேக் செய்த மோகனின் ஹரா ஒரே நாளில் 60 லட்சம் வசூல். ஒரே நேரத்தில் 2 பழைய நடிகர்கள், 1990 நடிகர்கள், ராமராஜன் மற்றும் மோகன், மைக் மோகன் இருவருடைய படங்களும் வெளியாகின. ராமராஜன் நடித்த படத்தினுடைய பெயர் சாமானியன். ஆனால் அந்த படத்தில் ஆக்ஷன் ஹீரோலாம் இல்லை, ரொம்ப சாதாரணமாக நடிச்சிருந்தாரு. ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குள்ள பாசம் தான். அவரால் இயன்ற அளவுக்கு அவர் நடித்திருந்தார் ராமராஜன். ஆனால் அந்த படத்துக்கு மீடியா, பத்திரிகைகள், டெலிவிஷன் எல்லாமே ஆதரவு கொடுத்தது. படம் நல்லா இருக்குன்னு நானே கூட சொன்னேன். ஏன்னா ஆபாசம் இல்லை, குத்துப்பாட்டு இல்லை, ரெட்டையர்த்த வசனம் இல்லை, நல்லா இருந்துச்சு. நானும் சரி படம் நல்லா ஓடும் நினச்சோம். எப்போவுமே புத்தி உள்ளவன் வெற்றி பெறுறதில்லை, வெற்றி பெறுறவன் புத்திசாலியாக இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி நல்ல படங்கள் சில நேரங்களில் தோல்வி தழுவும். அடுத்த 2 வாரமே மைக் மோகன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கதாநாயகத்தை விஜய் ஸ்ரீ ஜி கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கிய ஹரா படம் ரிலீஸ் ஆச்சு. 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மைக் மோகன் பிளே பாயாக தான் இருந்தார். பிளே பாய், லவர் பாய், சாக்லேட் பாய். அதாவது கமலஹாசன் அப்போ அந்த சமயத்தில் இந்திக்கு போயிருந்தார். அப்போது கமலஹாசன் நடிக்க வேண்டிய எல்லா படங்களிலுமே மைக் மோகன் நடித்தார். அவர் கொஞ்சம் அந்த கமலஹாசன் ஸ்டைல்லையே ஜிக்ஜாக் பண்ணதுனால பெண்களுக்கு மைக் மோகன் தான் விழுந்தடிச்சு போக ஆரம்பித்தாங்க. நீங்கள் அந்த சமயத்தில் நிறைய பேர் மைக் மோகனை வச்சு வசூல் படங்கள் கொடுத்தாங்க. அதில் கே பாலாஜி ஒன்று, அப்புறம் மதர்லேண்ட் மூவிஸ், கோவை தம்பி, எல்லோரும் நல்லா ஹிட்டு கொடுத்தாங்க. அவரும் ஜாலியாக வந்து எல்லா நடிகையுடனும் நடித்தார் மோகன். ஆனால் அந்த பாவனைகள் நல்லா இருந்துச்சு, போச்சு. ஆனால் அவர் ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு 4-5 படத்தில் கடைசியில் நடித்தார். சொந்த குரலில் பேசினார், அவுட் ஆகிடுச்சு. சொந்த குரலில் பேசினவுடனே இது யார் அப்படின்னு சந்தேகம் வர ஆரம்பிச்சிட்டு மோகன் மார்க்கெட் அவுட் ஆச்சு. அப்புறம் கசாம்சான்னு புதுசு செய்திகளும் வந்துச்சு. இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு மைக் மோகன் ராமராஜன் மாதிரியே கதாநாயகன் நடிச்சிருக்காரு. அந்த படத்து பேர் ஹரா. அந்த படத்தில் முதல்ல மகள் மீது உள்ள பாசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூரா ஃபைட்டோ. 30 வயசில் செய்ய வேண்டியதை 45 வயசில் செஞ்சுருக்காரு மோகன். இருந்தாலும் மோகன் பாராட்டும்படி செஞ்சுருக்காரு. என்ன ராமராஜன்னா முகம் போயிடுச்சு, சரியாக நடக்க முடியல, ரொம்ப வயசானவராக இருந்தார். ஆனால் இவர் இந்த வயதிலும் 58 வயசுலேயும் இன்னும் இளமையாக தான் இருக்கார் நம்ம மோகன். கரா படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் வசூல் 60 லட்சம் ரூபா. மோகனை பொறுத்தவரையில் கம்பேக் உண்மையிலே வெற்றி. என்ன காரணம் தெரியுமா? லவ்வபிள் பாயாக இருந்தவர் இப்போ ஆக்ஷன் ஹீரோ ஆகியிருக்காரு. அதனால் மினிமம் பட்ஜெட் படங்கள் தயாரிப்பாளர்கள் நிச்சயமாக வந்து மோகனை அணுகுவாங்க. அது மட்டும் இல்லை, படம் வந்து ஒரு கமர்ஷியலாக ஹிட் ஆகிருக்கு. சாங்ஸு, பாடல்கள் எல்லாமே கேட்கும்படியாக இருக்குது. அதுவும் பின்னணி இசை ஸ்கோர் பண்ணியிருக்கிறார். இதில் ஸ்பெஷல் என்னென்னா, விஜய் ஸ்ரீ ஜி அவரே ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகி சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார். சண்டை காட்சிகள் ஒரு இயக்குனர் சண்டை காட்சிகளும் அமைப்பாரா என்ப சந்தேகத்தை போக்கியிருக்கார். இல்லை, இயக்குனரும் சண்டை காட்சிகளை இயக்கலாம் ங்கிறது நிரூபிச்சிருக்காரு. ஒரு 7-8 சண்டை காட்சிகள் பிரமாதமாக இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சஸ்பென்ஸை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காரு விஜய் ஸ்ரீஜி. அதனால் அவரை கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். இதில் முக்கியமான விஷயம், சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்படி 58 வயசான நடிகர் மோகனுக்கு இப்போ ரசிகைகள் வர்றாங்கன்னா, அவங்க பயணங்கள் முடிவுகளை, கிளிஞ்சல்கள், கோவை தம்பி படங்கள் வரும்போது அவங்களுக்கு வயசு வந்து ஒரு 18-19 வயசு இருக்கும். காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கலாம், இல்லை வீட்டில் சும்மா இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இப்போ குழந்தை குட்டி பெற்று இப்போ அவங்களே தன் காலில் நிற்கிற சூழ்நிலை வரலாம். அப்போ நம்முடைய பழைய ஹீரோ
இப்போ எப்படி இருக்கிறாரு, நல்லா செஞ்சுருக்காரா, நல்லா பார்த்துக்கலாமா அப்படிங்கிறதுக்காகவே தியேட்டருக்கு வர்றாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா முதல் நாளை விட 2வது நாள் கூட்டம் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 180 தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு கரா. அதேமாதிரி கனடா, ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகள்லையும் வெளியாகிருக்கு. எல்லா எல்லா நாடுகள்லையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ராமராஜனை விட மோகனுடைய கம்பேக் சக்ஸஸ் அதுதான் நம்ம சொல்லணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் 60 லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது கம்பேக்கான படங்கள் பல படங்கள் இந்த வசூலை தொடவே இல்லை. அதனால் ஒரு அதிசயிக்கக்கூடிய கண்களை அகல விரிச்சு அவ்வளோ வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரியான வசூல் கொடுத்துருக்கு. அதனால் மேலும் மேலும் வசூல் குறையவில்லை. அப்படியே ஸ்டாண்ட் பையாக 150 தியேட்டர்லையும் ஓடிக்கிட்டு இருக்கு கரா. இதில் அந்த பழைய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இப்போ குழந்தை குட்டிகளை கூட்டு போய் மோகன் படத்தை பார்க்குறாங்க. அதான் முக்கியமான விஷயம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது பள்ளிக்கூடத்தில் உள்ள பசங்க எப்படி விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் தீவிரவாதிகள் ஒரிஜினலாக தீவிரவாதிகள் அல்ல. அதே மாதிரி இந்து மதத்தை சேர்ந்த பால் தாக்கரே வேஷத்தில் நம்ம சாருஹாசன் நடிச்சிருக்காரு. நீங்கள் இப்போ 2 பேரையும் சாருஹாசனையும் பார்த்தீங்கன்னாலும் பால் தாக்கரே பார்த்தீங்கன்னா வித்தியாசமே இருக்குது. ஒரே சீன் வந்தாலும் அவர்கள் நல்லவர்கள்னு காட்டியிருக்காங்க. பல படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி இவங்கெல்லாம் மத வெறியர்கள்னு சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் அது அல்ல. தீவிரவாதிகளுக்கும் ஆதரவு கொடுத்துருக்கிறார் விஜய் ஸ்ரீ ஜி. அதே போல் இந்து தீவிரவாதிகளுக்கும் ஆதரவு கொடுத்துருக்கிறார். ஒரு பேலன்சிங்காக படத்தை கொண்டு போயிருக்காரு. அதனால் இதில் இந்துக்களும் பார்க்கலாம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்களும் பார்க்கலாம். அதனால் ஒரு பரபரப்பான படமாக தான் எடுத்திருக்கிறாரு. கொஞ்சம் அங்கங்கே சில லாஜிக் எரர்கள் இருக்கிறது. அதை நம்ம மறந்துடலாம். ஏன்னா சினிமாவில் ரொம்பவும் லாஜிக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா இது பொழுதுபோக்கு சினிமா, அதில் எந்த இதெல்லாம் இல்லை. எனவே இது கண்டிப்பாக நீங்கள் கராவை தியேட்டரில் போய் பாருங்கள். ஏனென்றால் இப்படி பழைய நடிகர்கள் மீண்டும் நடிக்க வருகிற போது நீங்கள் கொடுக்குற ஆதரவை வைத்து தான் அவர்களுக்கு மீண்டும் பட வாய்ப்பு கிடைக்கும். கரா தியேட்டரில் போய் அவசியம் பாருங்கள். தமிழ்நாட்டில் கரா படம் 150 தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, நல்லா வசூலில் போயிட்டுருக்கு. அதுமாதிரி கனடா, ஜப்பான், சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் 300 ஸ்க்ரீன் போயிட்டுருக்கு, நல்லா வசூலில் போயிட்டுருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ரெட்டையறுத்த வசனம் கிடையாது, சதக்குன்னு கொள்கிற ரத்த வரி கிடையாது. ஃபேமிலியோடு உட்காந்து ஜாலியாக ஒரு என்டர்டெயின் மூவி பார்த்த உணர்வு உங்களுக்கு கரா கிடைக்கும். அதனால தான் கராவை தியேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா 2வது போட்டி படம் எதுவும் கிடையாது. 4-5 படம் வந்தாலும் எதுவுமே ஒன்றும் தேராத மாதிரி இல்லை. எல்லாம் 2வது ஷோ ஒரு ஷோவே தூக்கிட்டு போயிட்டாங்க. நின்று ஓடுறது இந்த கரா படம் தான். அதனால் கராவை தியேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். நேரில் யதார்த்தமான விமர்சனங்களுக்கு சக்தி சினி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.